la! Your dream vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கவுண்டமணி சாருக்கு அந்த மாலைக்கண்ணு இருக்கிறதுனால அந்த ஒரு லாரி வரும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லி வந்து என்கிட்ட பேசும்போது அதாவது அவர் மூமெண்ட் பண்ணிட்டாருன்னா எங்கேயோ போயிட்டு உட்காருவார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அப்படி இருந்தவர் சரி அவ்வளோ பெரிய ஹீரோ ஆவாங்கன்னு கூட நினைக்கும். ஒரு ஆளை சுத்தி இத்தனை பெண்கள் வந்து ஆடும்போது அந்த ஒரு கூச்ச சுபாகம்லாம் இருந்திருந்ததா? அவருக்கு எந்த கூச்சம் சின்ன தம்பியில கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் துணி துவைக்கிற மாதிரி ஒரு ஆற்றுல வந்து உட்காந்து ஸோ இது வரைக்கும் ட்ரெஸ் எடுத்து அப்போ அவங்க அது நான் நார்மலாக எல்லாரும் வந்து துணி துவைக்கும் போது அப்படி தான் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இது நான் கால் தெரியுது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில பர்டிகுலரா நடந்திருக்கா ஹராஸ்மெண்ட் மாதிரியோ? இல்லைன்னா வந்து ஹராஸ்மெண்ட் மாதிரின்னு சொல்ல முடியாது, நடந்தது. மூவி வேண்டான்னு வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டர் ஒரு பெரிய ஹீரோ ஹராஸ்மெண்ட் இருந்தது. இல்லை டைரக்டர் சாரி சொல்கிறாரு, நீங்கள் இல்லை வேண்டாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஊசி இடம் கொடுக்காம நூல் இது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இடமே கொடுக்காதீங்க அப்படின்றேன். நான் கொடுக்கலன்னு அந்த இதுவே இப்போ பேச்சே வராது. நான் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நான் இடம் கொடுத்துருந்தா நான் அந்த மூவி பண்ணியிருப்பேன். நான் வேண்டான்னு வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். சில பேர் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா வேர்ட்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம 90s நிறைய படங்கள் பார்க்கும்போது இவங்களை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்குலாம் சின்ன தம்பி படம் வந்து ரொம்ப ஃபேவரட். அண்ட் இதில் வந்து அவங்க பண்ண கேரக்டர் அப்படிங்கிறது நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. கொடிக்கட்டி பறந்த ஒரு அழகான ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அனுஜா ரெட்டி நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். லைக் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து அந்த படம் அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி சொல்றது, வில்லேஜ் லைஃப்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு சின்ன தம்பியில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏன்னா இன்னி வரைக்கும் உங்களை வந்து அடையாளம் காண்ற ஒரு படமா அது இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன தம்பி தமிழில் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து தெலுங்கு கன்னடா கூட நான் அதை பண்ணேன். நான் இப்போவும் வந்து ஆந்திரா போனாலும் இல்லை பெங்களூர் போனாலும் அந்த மூவியை வந்து இங்கேயே பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் இருந்தாலும் இப்போவும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த மூவி பற்றி எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மூவியில் நான் வந்து நடித்ததுக்கு வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் ஒரு நல்ல கேரக்டர் கூட. ஓகே. ஸோ யாராலையும் டக்குன்னு மறக்க முடியாது அந்த கேரக்டர்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த கவுண்டமணி சாருக்கு அந்த மாலைக்கண்ணு இருக்கிறதுனால அந்த ஒரு லாரி வரும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லி வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து அப்போ தெரியல, எனக்கு நார்மலாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் அந்த மூவி பற்றி பேசுகிறாங்களே அப்படின்றது ரொம்ப இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக கேரக்டருமே வந்து எப்படின்னா கண்ணு தெரியாது, சாயங்காலம்னா கண்ணு தெரியாது அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து அப்பாடா அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர். இப்போ வந்து நிறைய பசங்க ஐயோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? லைக் அது வந்துட்டு உங்களுக்கு சொல்லும் போது எப்படி இருந்தது? சொல்லும்போது அதான் சொன்னேனே நான் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த சொல்லும்போது நார்மலாக தான் நான் நினச்சேன். நான் இப்போதான் அதை பற்றி எல்லாம் வந்து திங்க் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருந்தது. ஏன்னா அப்போ நார்மலாக தான் நினச்சேன், நான் எல்லா படத்தில் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு நினச்சோம் நான். ஆனால் இப்போ வந்து இதுவாக இருந்தது. பட் ஆனால் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இதுதான். ஏன்னா கண் இருக்கிறவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட் வெளியிலையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ கண் இல்லைன்னா வீட்டில் இருப்பாங்களே, அது ஒரு செல்ஃபிஷ் தானே. அது செல்ஃபிஷ் மீன்ஸ் எப்படின்னாக்கா ஒரு சந்தோஷமான இது, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூடயே இருப்பார் ஒரு கேரண்டி இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஆக்சுவலா இவ்வளோ படங்கள் வந்து பண்ணியாச்சு, திடீர்னு வந்துட்டு நீங்க காணாம போயிட்டீங்க இண்டஸ்ட்ரியில இருந்து. ஏன் இவ்வளோ ஒரு பெரிய பிரேக்? கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் இல்லையா? இல்லை 19 இயர்ஸ் ஆயிடுச்சா? ஸோ லைக் 19 இயர்ஸ் ஒரு பிரேக், கிட்டத்தட்ட 2 decades. எங்கே போனீங்க? எங்கேயும் போகல, சென்னையில் தான் இருக்கேன் நான். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா சரி வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பையனை வந்து பார்க்கலான்னு இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ டோட்டலாக ஃப்ரீ.
நான். ஓகே, இப்போ வந்து நீங்க லைக் அவைலபிள் டு வர்க்ன்ற மாதிரி ஒரு Yes, yes. ஒரு மோட்டிவ். ஆமா. ஓகே, சோ உங்களுடைய ஜர்னி பத்தி ஆரம்பிக்கலாம். 14 இயர்ஸ்ல வந்து நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க இல்லையா? லைக் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்துல கிளாமர் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்னு லைக் வந்து என்னுடைய பண கஷ்டம் வீட்டு கஷ்டம்காக நான் வரேன் அப்படின்றவங்க, இன்னொன்னு வந்துட்டு நிறைய பேர் இஷ்டப்பட்டு வரேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பட் ஆனா உங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் எந்த இடத்துல இருக்கு? இல்லை, ஆக்சுவலி நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸு தான் வந்தேன் நான். சாங்ஸு தான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் நடித்த படம் வந்து மலையாளம் படம், ஹீரோயினியா ஒரு 14 இயர்ஸ்லேயே நான் பண்ணது. அது ரிலீஸே ஆகலை. அதுக்கப்புறமா எனக்கு மூவிஸே வேண்டாம். அதுவும் வந்து நான் வந்து நானாக வாலண்டரியாக வந்து நான் இப்போ வரைக்குமே வந்து எந்த மூவிஸ்க்கும் நான் போனது இல்லை. ஸோ குளம்பாக்கல்ல இருக்கிறப்போ ஒரு ஆந்திராலேருந்து ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணுக்காக வந்து என்னை பார்த்துட்டு என்னை புக் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு மூவிஸில் வந்து கேட்குறாங்க அப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் வந்து மூவிஸ்னாவே ரொம்ப க்ரேஸ் இல்லையா? இப்போவும் இருக்காது. இருந்தோடனே உடனே ஓகே அப்படின்ட்டாங்க. சரி பண்ணோம். அது பாதிலேயே நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு சின்ன வயசு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போது. எனக்கு வேண்டாம், நான் பண்ணலை அப்படின்ட்டேன். சரின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், டான்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது டிகேஎஸ் பாபு இருந்தார். அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர். அவர் சொல்லி தான் நான் வந்து முதல் வசந்தம் அண்ட் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்ற ஒரு 2 படம் வந்து பண்ணேன். 2மே வந்து அவர் திட்டுறாரேன்றதுக்காக நான் பண்ண மூவிஸு 2மே ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மூவிஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஒன்ஸ் நம்ம வந்து அந்த டேஸ்ட் பார்த்துட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மூவிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா இந்த சாங்ஸே எத்தனை நாள் பண்ணிகிட்ருப்போம். பண்ணால் வந்து சாங்ஸ் ஒரு டைம் தான் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு காமெடிக்கு வந்து சேஞ்ச் ஆனேன். ஓகே, ஆக்சுவலாக ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இல்லையா? ஹீரோயினா வந்து நீங்க பண்ணணும்னு சொல்லி அது வந்து ஒரு கடவுள் அனுகிரகத்துல ஏதோ நடந்து நீங்க பண்ணியாச்சு. அண்ட் அந்த படம் வெளி வரல, அதனால நீங்க வந்து நடிக்கிறத விட்டுட்டீங்களா? இல்லைன்னா வந்து இல்ல ஆக்சுவலா இல்ல அது படம் வரல அப்படி இல்ல கூட இல்ல, எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நடிக்க பிடிக்கல, ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த டைம் புதுசா இருந்தது எனக்கு. அது வந்து அந்த கேமரான்றது, ஆக்ட் பண்றது, ஒரு வெளியில அங்க பீச்சில் ஆக்ட் பண்றது, பைக்ல போறது, எல்லாமே எனக்கு ஒரு புதுசா இருந்தது. எனக்கு என்ன நம்ம வாலண்டரியா நம்ம வந்து விரும்பி போகல. அதனால அது வந்து எனக்கு வந்து வேண்டாம் விருப்பம் இருந்தது. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா வீட்லேயும் ஓகே அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மூவிக்கு போயிருந்தோம், ப்ரீவியூக்கு போனப்போ எதுக்கு சும்மா இருக்கிறது வீட்டில் அப்படின்னு. எனக்கு கிளாசிக்கல் டான்ஸு தெரியும் எனக்கு, எதுக்கு நீ டான்ஸ் ஆகுது பண்ணலாமே அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக எந்த ஒரு இடத்துல வந்து இது ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைக் ட்ராக் சேஞ்ச் ஆச்சு? சின்ன தம்பி தான். ஓகே, சின்ன தம்பியில் சேரன் பாண்டியன், ஐ திங்க் சேரன் 2 ஒரே டைம்ல. சின்ன தம்பி சேரன், அதுதான் சின்ன தம்பி. அதுக்கப்புறமா தான் கரெக்ட், அதுக்கப்புறமா சேரன் பாண்டியன். ஓகே, ஸோ அந்த மூவிலேருந்து தான் காமெடிக்காக சேஞ்ச் ஆனேன். அதுக்கப்புறமா தான் நிறைய கன்னடா, தெலுங்கு எல்லாமே பண்ணேன். ஓகே, காமெடிக்கு ஒரு பக்கம் டிவியேட் ஆகி போகிறோம் அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த ஒரு டான்ஸர் பீரியட்லேயும் வந்துட்டு கிளாமர் காட்டணும் அப்படின்னும் போது அது எப்படி? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டைமில் கிளாமருக்காகவே நிறைய பேர் வந்துட்டு வச்சுருந்தாங்க இல்லையா? லைக் நம்ம வந்து ஜோதிலட்சுமி அம்மா எடுத்துக்கலாம், ஜோதி மீனா மேம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஷக்கில் அம்மா, நிறைய பேர் இருந்தாங்க அந்த பீரியடில். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்துட்டு லைக் ஒரு விஷயமா நம்ம பண்ணணும், ஒரு டான்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அத்தனை பேர் முன்னாடி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ணும்போது? ஃபஸ்ட்டு டான்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த இது ஐயோ டான்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டான்ஸுக்கு வந்துட்டு அதை வந்து முன்னாடி வந்து சாங்ஸ் பண்ணதுனால, அந்த அவங்க மாஸ்டர் குரூப்பில் பண்ணதுனால எனக்கு அந்த ஃபியர் போயிடுச்சு. ஸோ இதுதான்
ஷூட்டிங்னா இதுதான், மூவிஸ்னா இதுதான் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால அப்போ சாங்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இப்படி அதெல்லாம் ஒன்றுமே தோணலை. சரி, என்னோட மைண்டில் என்ன இருக்குது, இது ஒரு ஒர்க்கு. இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒர்க்கு. இப்போ நாங்கள் இங்கே இது பண்ணோன்னே இது வந்து எங்களோட ஜாப் அப்படின்ற ஒரு அந்த தாட்டில் தான் இருக்குமே தவிர இந்த ட்ரெஸ்ஸு, ஏன்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா நம்ம டான்ஸ் பண்ண முடியாது, அந்த ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வராது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டான்ஸ் நீங்கள் பண்ணும்போது லைக் என்ன பாட்டுக்கு ஆடினீங்க மேம்? நீங்கள் முதல்ல உங்களுக்கு வந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாடினது அடி அம்மாடி சின்ன பொண்ணு. அடி அம்மாடி சின்ன பொண்ணு. இந்த சாங்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுக்குறாங்க, அதுல வந்துட்டு என்னது இதுதான் காஸ்டியூமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததா, இல்லைன்னா அது போட்டுட்டு ஆடுறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு? இல்ல, அதுதான் சொல்றேன், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல தான் நடந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே சாங்ஸ் பண்ணிட்டேன் நான். அந்த மாஸ்டரோட ட்ரூப்ல வந்து பண்ணதுனால எனக்கு அந்த இது இல்லைன்னு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு போனப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் சாரி அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அந்த மாதிரி வந்ததுனால அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு எனக்கு. அதில் அந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ வந்து ஒரு பேக் டான்ஸராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஸ்கின் ரிவீல் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பேக் டான்ஸருக்கு நம்ம இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ற ஒரு தாட் அந்த டைமில் அந்த அளவுக்கு இல்லை. இப்போதான், அதுக்கப்புறமா தான். அந்த டைமில் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. எப்பயோ ஏதாவது ஒரு சாங்குக்கு தான் வரும். ஸோ ரொம்ப எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஆஃப் சாரீஸ் இருக்கும், சாரீஸ் இருக்கும், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதனால வந்து மாறி மாறி வந்ததுனால எனக்கு ஒன்றும் தெரியல அது மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் வந்து ஒரு ரியாலிட்டி மாதிரி இருக்குது. இப்போ எப்படின்னா இப்போ வர பாடல்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஹீரோயின்ஸே வந்து கிளாமர் ரோல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்கின் ஷோ இருக்கும். இப்போ நாங்கள் பண்ணதை விட ஹீரோயின்ஸ் வந்து நிறையவே பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இல்லை, அந்த டைம்லேயும் சில ஹீரோயின்ஸ் இருந்தாங்க அந்த மாதிரி. ஆமாம், இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து டான்ஸுக்குன்னு தனியாக இருந்தது. இப்போ வந்து டோட்டலாக டான்ஸ்னாவே ஹீரோயின்ஸ் வந்துட்டாங்க. இப்போ எப்படின்னா லைக் வந்து ஸ்கின் ஷோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இப்போ க்ளீவேஜ் காட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹிப்ஸ் காட்டுறதா இருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் அப்போ வந்து ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே வந்து ஐயோ சில்க் சுமிதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய அந்த ஒரு தொடை அழகு இல்லைன்னா இடை அழகு இது எல்லாமே வந்து அவ்வளோ லைக் ரொம்ப ரசிச்சு பார்க்கறதுக்குனே ஒரு கூட்டம் இருந்தாங்க இல்லையா? ஆனால் சினிமா அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா இதை ஷூட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து இவங்க காசுக்கு தானே நடிக்கிறாங்க, நம்ம வந்து என்ன வேணா கமெண்ட் வந்து பாஸ் பண்ணலாம். அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பப்ளிக்ல ஷூட் வந்து ரொம்ப இருக்காது, ஸ்டூடியோஸ்ல இருக்கும், இல்லை கார்டன் மாதிரி இருக்குன்னா விஜயா கார்டன் இந்த மாதிரி கார்டன்ஸில் எல்லாமே வந்து வெளியில் இருக்காது ஷூட்டிங். ரொம்ப ரேர் தான் வெளியில் நடக்கிற ஷூட்டிங் எல்லாம். ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா உள்ளே வர முடியாது இல்லையா யாருமே. இப்போ ஷூட்டிங் நடக்கிறதுன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க தான் வர முடியும். அந்த டிபார்ட்மெண்ட்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் இருக்காது, அப்பெல்லாம் 2-3 ஷூட் போயிட்டே இருக்கும், ஒரு சைடு ஒரு ஷூட்டு மாதிரி எல்லாமே. இப்போதான் வந்து எங்கேனாலும் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த இது இல்லை. ஓகே. ஆக்சுவலாக மேம் நீங்கள் வந்து அவ்வளோ மழலைத்தனத்தோட குழந்தைத்தனமாக பேசுகிறீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளாமர் ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்களும் வந்துட்டு அந்த ஒரு போல்டாக இப்போ விசித்ரா மேம் எடுத்துக்கலாம், ஷக்கிலா மேம் எடுத்துக்கலாம், லைக் சில்க் சுமிதான் வந்து நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கோம் இல்லையா? ஒரு மாதிரி வந்து வெறப்பா இருப்பாங்க, நம்ம கிட்ட ஆள் யாரும் வந்துடக்கூடாது, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இல்லை, அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப அதாவது ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். அவங்க தெரியாதவங்க தான் அந்த மாதிரி நினைப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசினாவே தெரியும் அவங்க ரொம்ப ஸ்வீட்டு. இப்போ நீங்க சொன்ன எல்லாரும் கூட எனக்கு தெரியாது, ஒரு வேளை இருக்கலாம் அப்படியே, ஆனா அவங்க அப்படி இல்லை, பார்க்கறதுக்கு தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நிறைய வந்து ஃபேஸ் பண்ணதுனால அவங்க வந்து வெளியில காட்டுறது அந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டாங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாங்க அவங்க. அதுதான் இந்த ஒரு குழந்தைத்தன்மையா இருக்கிறது வந்துட்டு கிளாமர் ஆர்டிஸ்டா இருக்கும்போதும் சரி, இல்லைன்னா காமெடி லைக் ஏதோ ஒரு விதத்துல சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நம்ம லைட்டாக சிரிச்சு பேசிட்டாலும் ஒரு இடத்துல கூட நம்மளை வந்து தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் எனக்கு அது தோணி இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே. ஏன்னா எல்லார்கிட்டையும் வந்து நம்ம வந்து சோஷியலாக வந்து எல்லாம் ஃப்ரீயாக பழகிறதுனால அவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்லாம் எல்லார்கிட்டையும் வந்து நான் வந்து பாசமாக தான் பேசுவேன்.
ஸோ அதனால எல்லாருமே வந்து எங்கிட்டயும் நல்லதா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரி டவுட்டோ எப்பவுமே வந்ததில்லை. ஓகே. ஆக்சுவலாக இது ஏன் நான் கொஸ்டின் இந்த கேட்டேன் அப்படின்னா, அந்த பீரியட்ஸில் இருந்த எல்லா கிளாமர் ஆர்டிஸ்ட்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும், யார் இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் நேச்சரே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது யாராவது அட்வான்டேஜ் எடுத்துருக்குறாங்களா உங்ககிட்ட? அந்த மாதிரி இல்லை, எதுவும் இல்லை. ஓகே. இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு மூவிஸில் பண்ணும்போது நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம அந்த மாதிரி எல்லாம் சில பேர் பண்ணுவாங்க. அது தேவையில்லைன்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அவங்கவுங்க ஒர்க்கு அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சாங் பண்ணுறோன்னா அது நம்மளோட ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட பேசக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படிலாம் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், மெயின்டைன் பண்ணணும் எப்படின்னா, ஆப்போசிட் பர்சன் வந்து கேரக்டர் அவங்களோட எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி அவங்ககிட்ட நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், தவிர எல்லார்கிட்டையும் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் ஒரு டான்ஸராக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆன் ஸ்பாட்லேயே டப்புன்னு மாற்றிடுவாங்க இல்லையா? ஆமாம். அந்த டைம்லாம் வந்துட்டு எப்படி கோப்பப் பண்ணிட்டு ஆடுற மாதிரி எல்லாம் இருக்காது. அப்போது லொக்கேஷன்லேயே தான் எந்த சாங்காக இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ இப்போ வந்து நிறைய ரிஹர்சல்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க, எனக்கு தெரியாது. அந்த டைமில் இல்லை, அந்த மாதிரி ரிஹர்சல்ஸ் எல்லாம் இருக்காது. ஸ்பாட்லே தான் எல்லாமே ஆன் ஸ்பாட்லயே நம்ம பண்ற மாதிரி. சோலோ சாங்ஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்றது. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து ரிஹர்சல்ஸ் இருக்காது. ஸ்பாட் போயிட்டு அவங்க வந்து அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க வந்து மாஸ்டர் சொன்ன மூமெண்ட்டு அவங்க பண்ணிட்டு எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணுவோம். ஓகே. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு தளபதி விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஃபேண்டம், எல்லாருமே வந்து லைக் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மனுஷனாக இருக்கிறாரு இல்லையா? அவரு கூட அவருடைய முதல் படத்துலேயே வந்துட்டு நீங்கள் ரசிகனில் வந்து டான்ஸ் மூவ் பண்ணியிருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் மூவிலேயே இப்படி ஒரு ஒரு கிளாமரான ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்குது அப்படின்னோன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு செக்ஸி ஹீரோ அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய இதில் நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் கூட நியூஸ் பேப்பர் ஜேர்னல்ஸ்லாம் கூட படிக்க முடிஞ்சுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அந்த செக்ஸி ஹீரோக்கு நம்ம ஒரு அழகான செக்ஸி ஹீரோயின்ஸில் ஒரு ஆளாக இருப்போம் அப்படின்ற மாதிரி? இல்லை, ஏன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பார், பேச மாட்டார். டைரக்டர் கூட அவங்க ஃபாதர் தான் அந்த மூவிக்கு, சந்திரசேகர் சார். ரொம்ப அவர் மூமெண்ட் பண்ணிட்டாருன்னா எங்கேயோ போயிட்டு உட்காருவார், யார்கிட்டையும் பேச மாட்டார். அப்படி இருந்தவர் சரி அவ்வளோ பெரிய ஹீரோ ஆவாங்க கூட நினைக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தார் அவர். பட் ஆனால் அவர் ஒரு பெரிய டைரக்டரோட சன்னு ஆகாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்தார் அவர், ரொம்ப வந்து குவைட்டாக இருப்பார். ஆனால் அவரோட டான்ஸுக்கு வந்து இப்போ அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ், நிறைய விண்டேஜ் விஜயிலிருந்து இப்போ இருக்கிற விஜய் வரைக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட டான்ஸ் மூவ் பார்த்து நீங்கள் என்ன நினைச்சீங்க? இந்த பையன் எப்படி ஆடுறா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை இல்லை, நல்லா ஆடினாரு. அந்த மூவிலையும் வந்து நல்லதாக ஆடினாரு. எத்தனை டேக் அந்த மாதிரி ஏதாவது? டேக்கில் நார்மல் தான், 1 or 2. இல்லை அதாவது அவங்க மிஸ்டேக்குன்னு இருக்க முடியாது. மற்றவங்க நாங்கள் 3 பேர் இருக்கோம், கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. சம்டைம்ஸ் எடுக்கும், அது யாரோட மிஸ்டேக். அப்படி யாரா ஒருத்தர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் மறுபடியும் எடுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி நடக்குந்தாரு. பர்டிகுலர் இவருனால தான் நடந்தது அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. நல்லா டான்ஸ் ஆடுவார். ஓகே. ஒரு ஆளை சுற்றி இத்தனை பெண்கள் வந்து ஆடும்போது அந்த ஒரு கூச்ச சுபாகம்லாம் இருந்திருந்ததா? நீங்கள் அதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி, ஒரு டான்ஸ் இப்படி தான் பண்ணணும் லைக் இப்படி? அவருக்கு எந்த கூச்சம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருந்திருந்தா இவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிருக்க முடியுமா? அப்பவே வந்து அந்த கூச்சம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லதா இருந்தாரு. ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து ஆன் ஸ்பாட்ல அவரு நீங்க அவருக்கு சொல்றது? அதான் சொன்ன, யார்கிட்டயும் பேசவே மாட்டாரு. அந்த மூமெண்ட் முடிஞ்சதுன்னா போய் உட்காருவாரு. ஓகே. ஆடிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க ஃபாதர் தான் டைரக்டர்னால உட்கார்ந்தாரா எதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு மூவி தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்புறமாவும் எந்த மூவியில் பண்ணலை. ஒருவேளை பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஸோ அப்போ ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார், யார்கிட்ட பேசுறது அதெல்லாம் இருந்ததில்லை. ஓகே. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்ம ஆடிட்டுருக்கோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, ரிப்பிட்டேட்டிவாக ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அதே விஷயத்த அரைச்சமாக வரைக்கிற மாதிரி திருப்பி அதுக்கே கூப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு என்னைக்காவது தோணி அதனால நீங்கள் வந்து காமெடி கேரக்டருக்கு மாறினீங்களா? இல்லை, நம்ம சாங்ஸ்ன்னு வந்துட்டோம், அப்போ சாங்ஸு தான் கூப்பிடுவாங்க.
இல்லையா? ஒரு ஹீரோயினா பண்றாங்கன்னா ஹீரோயினுக்கு தானே கூப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா தான் வேற கேரக்டருக்கு சேஞ்ச் ஆவாங்க. சேம் அதே மாதிரி தான் எனக்கு வந்து நல்ல சாங்ஸுக்கே கூப்பிடுறாங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் நினைச்சது என்னன்னா சாங்ஸ் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னாக்கா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து நிறைய இருக்கும். ஆக்டிங் வந்து கேரியர் லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். ஒரு சாங் அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் நம்மளால வந்து பண்ண முடியும். அதுக்கு அதனால தான் நான் வந்து நானா சேஞ்ச் ஆனே தவிர வேறு அதுக்காக இல்லை. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி லைக் நார்மலாக டான்ஸ் ஆடுற ஒரு சாங்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா கிளாமருக்குன்னே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களையே வந்து மையப்படுத்திட்டு நிறைய பாடல்கள் வந்து இருக்கு. டான்ஸ் பாப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி உங்களை அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க? ஏன்னா வந்து இது வெறும் ஒரு டான்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லைன்னா வந்துட்டு எந்த மாதிரியான லுக் வைஸும் சரி இல்லைன்னா ஸ்டெப் வைஸும் சரி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு. ஸோ சாங் அப்படின்னா டைரக்டர் வந்து சொல்லுவாங்க எந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு, அவங்க மேனேஜர்ஸ் வந்து பேசுவாங்க, அவ்வளோதான். ஆமாம். அப்போத்துல வந்து மணிவண்ணன் சார் படங்கள் ரெகுலராக நான் பண்ணிட்டு இருப்பேன் நான். ஸோ கே.எஸ். ரவிக்குமார் சார் படமும் பண்ணேன். அது மாதிரி சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க படங்கள் எல்லாமே பண்ணேன் நான். சாங்ஸு கேரக்டர்ஸ் எல்லாமே. ஓகே. இப்போ வந்து நீங்கள் லைக் சைன் பண்ணிட்டு போயாச்சு. சில மூவ்ஸ் ஆர் லைக் வந்து சில காஸ்டியூம்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா உங்களால் அங்கே சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் சைன் பண்ணியாச்சு பேமெண்ட் வாங்கியாச்சு? இல்லை அப்படி இல்லை 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 அப்படி இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ ட்ரெஸ்ஸில் ஏதாவது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ நான் ஓப்பனாகவே கேட்குறேன். சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரிவீலிங்காக இருக்கும் இல்லையா? ஏதாவது இப்போ நமக்கு மார்பு காட்டுறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இடுப்பில், ஏன்னா அது காமெடி ரோல்லையுமே வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த ஒரு கிளாமரை வந்து அவங்க சேர்த்துக்கிட்டே இல்லை இவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க மாதிரி அந்த சீனுக்கு அது தேவைப்பட்டா பண்றதுல தப்பு இல்லை. அந்த சீனுக்கு அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை பண்ண சொன்னாங்கன்னா தான் நம்ம வந்து பேசணும். ஸோ அந்த சீன்ல வந்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஷார்ட் தேவைப்படுது அப்படின்றப்போ எடுக்கிறதுல தப்பு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இது இந்த சீனுக்கு தேவையே இல்லை இவங்க இதை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி? ஒரு மாதிரி ரெக்ரெட் பண்ணாத எப்பவுமே எடுக்கல. இப்போ சின்ன தம்பியில கூட பாத்தீங்கன்னா நாங்க துணி துவைக்கிற மாதிரி ஒரு ஆத்துல வந்து உட்கார்ந்து ஸோ இது வரைக்கும் ட்ரெஸ் எடுத்து அப்போ அவங்க அது நார்மலா எல்லாரும் வந்து துணி துவைக்கும் போது அப்படிதான் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இது நான் கால் தெரியுது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அது நார்மல், அந்த சீனுக்கு அது தேவைதான். அந்த மாதிரி தான் நடந்து தவிர தேவையே இல்லாம வந்து பண்றது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே. ஆனா நார்மல் மூவிஸ்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இல்ல நார்மல் மூவிஸ்ல பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க சில படங்கள் இருக்கு அதுக்குன்னா பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் நான் பண்ணலை நான். ஸோ அதனால வந்து படங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் பண்ணேன். ஆக்சுவலி அதுதான் என்னோட ஒரு கேள்வியாவே இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எந்த இடத்துல ஒரு லைன் வந்து நீங்க வரையறீங்க? இப்போ வந்துட்டு அந்த மாதிரி படங்கள் பண்றதுக்குன்னு வேற ஆட்கள் இருக்கிறாங்க. இது வந்து படத்துல நார்மல் படம், படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். நார்மல் டே டு டே லைஃப்பில் ஒரு பெண்மணி வந்து என்ன வேலை செய்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அதை நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு லைன் வந்து எந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ நம்ம ஸ்கின் ஷோ பண்ணும்போது இவங்க வந்து என்ன செஞ்சாலும் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு யாருக்காவது தோணி அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் அது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு லைன் போட தெரியும்? அந்த மாதிரி படங்க பண்ணுறதுக்கு வந்து அப்ரோச் பண்ணி கேட்டாவே ஃபஸ்ட்டே நான் வந்து இல்லை நான் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மகிட்ட ஸோ ஒருத்தர் 2 பேர் வந்து கேட்பாங்க என்ன சாங்ஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. நிறைய பேர் பண்ணுறதுனால ஸோ கேட்கும்போது நம்ம வந்து அவங்கவுங்க விருப்பம் அது பண்ணுறது அது தப்புன்னு நான் சொல்லலை. அவங்க விருப்பம் அது அவங்களுக்கு ஓகேவா இருக்குது, எனக்கு ஓகே இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஓகேவா இருக்கிறது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து ஒருத்தர் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ கேட்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டே அந்த வந்த ஒருத்தர் 2 பேர் யாருக்கு வராங்களோ சாரிங்க நான் அந்த மூவிஸ் பண்ணலை அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோமோ நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ கேட்க மாட்டாங்க. ஓகே. இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் படமே பண்ணுறதுக்கு இல்லைக்கா அவங்க தமிழில் வாய்ப்பே இல்லைப்பா அவங்க வந்து லைக் ஊர் மாதிரியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் வந்துட்டு இருந்தது இல்லையா? இருந்தது. அப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி எனக்கு ஏன் தமிழ் படமே வர்றதில்லை, நம்ம வந்து லைக் ஆந்திரா கன்னடா இல்லை திங்க் பண்ணவே இல்லை. ஏன் திங்க் பண்ணலன்னா நான் பெங்களூர்லேயும்
ஆந்திராலேயும் நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் சென்னைக்கு வந்து செகண்ட் சாட்டர்டே இல்லை 1 டே கேப் இருந்தால் எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டு போகிறது அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே மூவிஸ் ஏன் வரலன்றது அளவுக்கு நான் திங்க் பண்ணலை. அதுக்கப்புறமா தான் ஒரு மூவி வாசு சார் மூவிக்கு போயிருந்தேன் நான். வாசு சார் வந்து நிறைய படத்துக்கு வந்து மேனேஜர்ஸ் யாரோ அமைச்சிருந்தாங்களாம், யாரும் வீட்டுக்கு வரல. ஸோ அவர்கிட்ட வந்து சொன்னாங்களா, இல்லை அவங்க எங்கே இல்லை ஆந்திரா போயிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த மாதிரி சொல்லி பண்ணாங்க அப்படின்னாங்க. அது யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும்னு கூட விருப்பப்படலை. நான் பிஸியாக தான் இருந்தேன். அப்போ சார் தான் என்கிட்ட கேட்டார். கேட்டப்போ இல்லை சார் நான் இங்கே தான் இருக்கேன், நான் சென்னை விட்டுட்டு எப்படி சார் நான் போவேன், ஏன்னா நான் வளர்ந்ததெல்லாம் சென்னை. மதர் டங் தெலுங்காவாக இருக்கலாம், நான் ஃபுல்லாகவே இங்கே தான் வளர்ந்ததில்லை. சென்னை வரும்போது எனக்கு 3 இயர்ஸு. ஸோ ஈவன் எங்கள் ஊருக்கு போனால் கூட 2 டேஸ்க்கு மேலே இருக்க மாட்டேன். ஸோ அதனால இல்லை சார் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி நடந்தது எனக்கு. ஓகே. ஆக்சுவலாக இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும்ல, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க அந்த அந்த பீரியட் ஆஃப் டைமில். ஒரு காலகட்டத்தில் சில்க் ஸ்மிதானா அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க மட்டும்தான் இல்லை, அவங்க லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை பேர் வந்தா கூட அவங்களோட கிரேஸோ அந்த இது வந்து கம்மி ஆனதே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி மார்க் பண்ணிட்டு அவங்க இருந்தாங்க இல்லையா. அண்ட் நிறைய பேர் வந்து அவங்கள தொடர்ந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருந்தாங்க இல்லையா. இப்படி இருக்கும்போது ஒருத்தரும் அவங்களுக்கான அந்த டெரிட்டரி வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க எனக்கு கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி உங்களுடைய சான்ஸை வந்து தட்டி பறிச்சிருக்கிறாங்களா? தெரியாது எனக்கு. உங்க காது பட கூட எதுவுமே வந்து ஒரே ஒரு படம் மட்டும்தான் என்னோட கால் ஷீட் இல்லாமல் டிஸ்கோ சாந்தி பண்ணாங்க. 2 வாட்டி கால் ஷீட் கொடுத்தேன் நான். அதில் வந்து முடியல. அதுக்கப்புறமா வந்து டிஸ்கோ சாந்தி வந்து பண்ணாங்க. ஓகே. நான் கொடுத்த டேட்டில் அவங்க வந்து பண்ணலை. ஸோ அவங்களுக்கு இது ஷெட்யூல் என்ன தெரியும் இல்லையா, ஒரு வாட்டி மிஸ் ஆகும் அந்த மாதிரி. அவ்வளோதான், தவிர அது நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. இப்போ 4 ஸ்டேட்லேயுமே சவுத் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு எல்லா படங்களும் நிறைய பண்ணீங்க இல்லையா. இந்த 3 இதில் தான் கன்னடா, தெலுங்கு, தமிழ். மலையாளம் கொஞ்சம் கம்மி, ரொம்ப கம்மி. எதனால நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஏன் அந்த பக்கம்? ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்டிங்க இல்லையா, எப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க அந்த மூவிஸ். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அங்கே வந்து அந்த மலையாளத்தில் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு படம் பண்ணோம், சரிதா மேன் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின், நான் செகண்ட் ஹீரோயின், முகேஷ் ஹீரோ. அந்த படத்துலேயே வந்து நிறைய டூப் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து வேண்டாம், மலையாளம் மூவிஸே வேண்டாம் நமக்கு அப்படின்னு மம்முட்டி சார் இது வந்து பண்ணேன் நான். ஏன்னா சில சூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஏதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில பர்டிகுலரா நடந்திருக்கா ஹராஸ்மெண்ட் மாதிரியோ? இல்லைன்னா வந்து ஹராஸ்மெண்ட் மாதிரின்னு சொல்ல முடியாது, நடந்தது. மூவி வேண்டான்னு வந்துட்டேன். ஓகே. பேர் சொல்ல வேண்டாம், பட் ஆனால் அந்த ஒரு அனுபவம் வந்துட்டு சொல்ல முடியுமா? என்ன, ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய ஹீரோ பாவம் ரொம்ப தங்கமானவர், அவரை பற்றி இதுன்னு சொல்ல முடியாது. டைரக்டர் ரொம்ப பெரிய டைரக்டர். ஹராஸ்மெண்ட் இருந்தது. ஸோ எனக்கு வேண்டாம், மூவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். வந்ததுக்கப்புறமா அவங்க பேர் நிறைய ஆர்டிஸ்ட் ஏதோ பார்த்தாங்க போல இருக்கு. ஸோ அந்த டைரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு வந்து அவருக்கு வந்து பிடிக்கல, அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் மறுபடி வந்தாங்க. வந்துட்டு இல்லை டைரக்டர் சாரி சொல்கிறாரு, நீங்களே இல்லை வேண்டாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே. வந்ததுக்கப்புறமாவும் வந்தாங்க வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, நான் பண்ணலை. ஓகே. அது எந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லைக் ஊசிக்கு வந்துட்டு நூல் இடம் கொடுக்காம, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களே குத்தம் சொல்கிறாங்க இல்லையா. நீங்கள் இடம் கொடுக்காம அவங்க வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு பெண்ணாக உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு அது தோணியிருக்கா? இல்லை அப்படி இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இடம் கொடுத்தா அப்படின்னாக்கா, இப்போ நான் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நான் இடம் கொடுக்கல. நான் கொடுத்துருந்தா நான் அந்த மூவி பண்ணியிருப்பேன். நான் இடம் கொடுக்கல, நான் வேண்டான்னு வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டேன். சில பேர் இப்போ நம்ம கையில் இருக்க வேலையில் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஸோ சில பேர் இப்படி இருப்பாங்க, நமக்கு வேண்டான்னு நம்ம ஒதுங்கிடணும். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அது பெரிய ஒரு குற்றமாக நம்ம சொல்கிறது தான் தப்பு.
ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளும் மூவ் பண்ணிட்டோம். நம்மளும் வந்து அவங்க வந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இடமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பாயிண்டடாக நம்ம பேசுகிறோம் இல்லையா, அப்போ தான் அந்த இது வரும். ஊசி இடம் கொடுக்காம நூல் இது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இடமே கொடுக்காதீங்க அப்படின்றேன் நான். அந்த அளவுக்கு வந்து இடமே கொடுக்காதீங்க, கொடுக்கலன்னு அந்த இதுவே இப்போ பேச்சே வராதே. ஆக்சுவலாக இப்போ ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு அப்ரோச் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா சான்ஸுக்காக அவங்களாவே பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய பாயிண்டேட் பண்ணிட்டு இவங்க அப்படி இவங்க இப்படி அது இதுன்னு பேசுகிறாங்க. ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் தானே வந்து சான்ஸுக்காக பண்ணுறீங்க, அப்போ எதுக்கு நீங்கள் பேசணும்? பேசிருக்கூடாது இல்லையா? எப்போ சான்ஸ் வரலையோ பேசுகிறீங்க, இல்லை அவங்க கூட சண்டை வந்தால் பேசுகிறீங்க, அது எதுக்கு? இல்லை நம்ம பண்ணிட்டோம், ஸோ அதோட விட்டுட வேண்டியதுதான். நம்மளோட பெனிஃபிட்டுக்காக, அதாவது எப்படின்னா நம்ம சான்ஸுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் வந்திருக்கு, அதோட விட்டுட வேண்டியது தானே. இது வந்து ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரியே போயிட்டு இருக்கும். பட் ஆனால் அது எதுவுமே பண்ணாத ஒரு எப்படி சொல் நிர்கதியான நிலையில வந்து நான் அந்த மாதிரி எந்த ஒரு லீடும் பண்ணல அவங்கள. பட் ஆனால் எனக்கான ஒரு அப்ரோச் வருது, அதை நான் டிக்ளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்ஸ் அந்த படம் நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தாலும் அடுத்தடுத்து வந்துட்டு இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று கிளப்புறாங்க இல்லையா. இந்த ஆர்டிஸ்டா அவங்க அப்படிப்பா ரொம்ப ஒரு மாதிரி கராரான ஆள் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கிளப்பி விட்டுறாங்க. அடுத்த படமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்தோ இல்லைன்னா அவங்களுடைய சர்க்கிளில் இருந்துட்டு படமே வர்றது இல்லையா. இப்போ நம்ம பார்த்தாலுமே வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு ஒரு சைட் கிக்காக மாறி போயிட்டே இருக்கிறாங்க. வேற ஆள் புதுசாக யாரை ஓகேவோ எடுத்துகிட்டு வர அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து மாறிட்டு இருக்கு. அப்போ ஒரு மாதிரி இல்லை. அப்போ ஹீரோயின்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் இருந்தாங்க, கொஞ்சம் வருஷங்களே இருந்தாங்க. அப்போ இருக்கிற இது வேறு, இப்போ இருக்கிறது வேறு. ஸோ கம்பேர் பண்ணவே முடியாது.